சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களை பற்றி சொல்லவே வேணாம். உங்களுக்கே தெரியும், அவங்களால நல்லதெல்லாம் இல்லைங்க, ஒன்லி கெட்டது தான். உங்ககிட்ட வந்து நாங்கள் உதவியெல்லாம் கேட்கல, நாங்கள் ஒதுங்கி தான் இருக்கோம். ஆனாலுமே அதை எவ்வளோ நோண்டணுமோ நோண்டுறீங்க. எதுக்கு இந்த வேலை? உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது, பசங்க இருக்குது, எல்லாம் இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். நீங்கள் ஏதோ ஒன்று இது நகர்த்தி வச்சா கூட முன்னாடி வந்து எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்டால் என்ன தான் பண்ண முடியும்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்க ஒரு வேலைக்கு போயிடக்கூடாது. வேலைக்கு போனால் அவன் இந்த வேலைக்கு போகிறான், எந்த கம்பெனிக்கு போகிறா, என்ன நேரத்துக்கு போகிறா, என்ன நேரத்துக்கு வரா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு புள்ள இருக்குது, அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் எதுக்கு அடுத்தவங்க வீட்டிலக்குள்ளே வந்து இவ எங்கே போகிறா, அவள் எங்கே வரா, எந்த வேலைக்கு போகிறா, என்ன வேலை இருந்தால் நீங்களா வந்து காசு தரீங்க, நீங்களே எங்களுக்கு சாப்பாடைக்கு போடுறீங்க? எதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு தண்ணி பில்லு, வீட்டு பில்லு ஏதாச்சும் கட்டுறீங்களா? இல்லை வாடகை ஏதாவது தரீங்களா? இல்லை எல்லாம் அவங்க தானே பார்க்கணும். இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தில் வந்து வேலையை பார்க்குறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, சரிங்களா? கேமராக்கு இது எங்கேயா வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்தால் கூட யார் கூட பேசுகிறா இவ, எங்கே போகிறா இவ, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் அன்வான்டாக உள்ளே வந்து நீங்களே என்ட்ராகி நீங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறீங்க. இது உங்களுக்கும் சங்கடம், எங்களுக்கும் சங்கடம். இதுவே உங்கள் பிள்ளைங்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது விடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளவோ துரோகம் தான் பண்ணியிருப்போம். சொந்தக்காரங்களே, உங்களை தான் சொல்கிறேன். எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து வர காசு, பணம், மரியாதை இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. அதான் சொல்கிறோம்ல, கடைசியில் மரியாதை கூட வேணாம். எங்களை விட்டு விலகி இருந்தால் போதும். அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் இடையில பூந்து அதை கெடுத்து வாழ விடாமல் பண்ணி இத்தனை பண்ணுறதுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா திருப்பி இது எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த பாவத்தை நாங்கள் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு கிடையாது. ஸோ அதனால் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்களாம் சின்னவங்க. உங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க வயசு. சொத்தை தான் ஏமாற்றி வாங்கிட்டீங்க, சரி பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு பெருந்தன்மையாக விட்டுறோம். இருந்தாலும் அவங்க வாடகை வீட்டுக்கே போனாலும் அங்கேயே வந்து தொந்தரவு பண்ண வேணாம். அதுதான் கைண்ட் அட்வைஸை நாங்கள் வைக்கிறது. அது எப்படிங்க 24 நேரமும் இதே நினப்போடையே சுற்றிட்டு இருப்பீங்களா? எந்த குடும்பத்தை கெடுக்கிறது, எந்த குடியை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க? உங்களுக்குலாம் அல்டிமேட் பிரெயின் எப்படி? ஃபுல்லாக சீரியல் பார்க்குறங்காட்டியோ. ஆனால் அந்தளவுக்கு டேலண்ட் எங்களுக்கெல்லாம் இல்லைங்க, சீரியஸாக போய் சொல்கிறேன். காசு இருந்தால் சொந்தக்காரங்க, காசு இல்லைன்னா சொந்தக்காரங்க இல்லை. என்னங்க இது? காசு இன்றைக்கி போனால் நாளைக்கு வரும். இப்போ நீங்கள் இன்றைக்கி எப்படியோ திருடி சம்பாரித்து பெரிய பணக்காரங்களாக தெரியலாம். நாங்களும் உழைச்சி சம்பாரித்து முன்னேறிட்டு வருவோம். அன்னைக்கு நீங்கள் பார்த்து வயிறு எரியெல்லாம் வேணாம். ஒரு கேட்டசிக்கு அப்பவும் நாங்கள் உங்கள் மேலே ரெஸ்பெக்டாக வைப்போமோ தவிர நீங்கள் எங்களுக்கு பண்ணதை நாங்கள் உங்களுக்கு பண்ணோன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் அறிவு கெட்டத்தனமாக பண்ணியிருப்பீங்களோ தவிர உங்களோட புத்தி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு என்ன இருக்கோ அதை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் எப்படி வாழணுமோ அதை நாங்கள் அப்படி வாழ்ந்துக்கிறோம். இதில் பணக்காரன்னு சொல்லிட்டு சின்சான் போடுறக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐயோ, அவங்கள பார்த்தா தான் எங்கேருந்து கோவம் வருதுன்னே தெரியல. அது எப்படி? காசு இல்லைன்னா நீங்கள் மதிக்க மாட்டீங்க, காசு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போய் கும்பிடு ஓட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் என்ன இது? பாருங்கள், இதுதான் உலகம். எல்லாமே மாறும், பார்த்துக்கிட்டுருங்க.